எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு நெக்ஸ்ட் ப்ளீஸ் அகாடமி. சார் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபார் ஆல் டிக்கெட் டவுன்லோட் பண்ணணும் சார். லிங்க் சென்ட் பண்ணுங்க சார். ஆனால் குரூப் ஃபார் ஆல் டிக்கெட் டவுன்லோட் பண்ணி தரீங்களாண்ணா? அந்த லிங்க் இருந்தால் சென்ட் பண்ணுறீங்களாண்ணா? அப்படிங்கிற மாதிரி ஒரு சில குறிப்பிட்ட மதிப்பு இருக்கிற மாணவர்கள் நமக்கு வந்து ரிப்பீட்டடாக பிரசன்ட்ல வாட்ஸ்அப் அந்த டெலிகிராம்லையும் யூடியூப் கமெண்ட்ஸ்லையும் மெசேஜ் பண்ணிட்டு வராங்க. அவர்களுக்காக தான் இந்த வீடியோ பதிவு ப்ளஸ் ஒரு சில முக்கியமான விஷயங்களை பற்றி நான் பேச போகிறோம் ஆஸ் யுவர் ஆல் ரெக்வஸ்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிஎன்பிசி படிக்கிற மதிப்பு இருக்கிற அனைத்து மாணவர்களுக்கும் தெரியும் ஹால் டிக்கெட் எப்போ எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி. பட் புதிதாக வந்த மாணவர்களுக்கு இதை பற்றி தெரியல. ஓகே, இட்ஸ் ஜஸ்ட் ஒரு அவேர்னஸாக கூட இருக்கட்டும். ஸோ குரூப் 4 ஹால் டிக்கெட் பொறுத்த வரைக்கும் எக்ஸாமினேஷனுக்கு ஒரு 10-12 நாளைக்கு முன்னாடி வருவதற்கு தான் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அப்படி பார்க்கும் பொழுது இப்போ மார்ச்சுங்களா, ஸோ மார்ச், ஏப்ரல், மே, ஸோ மே இறுதி வரலாம். மே இறுதி வருவதற்கு வாய்ப்பு இருக்குது ஹால் டிக்கெட். ஓகேங்களா? ஏன்னா இந்த ஒரு சில பேர் நம்மகிட்ட கேட்டுறாங்க. ஆனால் ஒரு சில பேருக்கு வந்து ஐயோ நம்ம ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணலையே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஓகே, இது ஒரு சின்ன ஒரு அவேர்னஸ் தான். ஸோ அதுதான் நான் எல்லாத்துக்குமே சொல்லிட்டேன். ஸோ எக்ஸாமினேஷனுக்கு ஒரு 10-12 நாளைக்கு முன்னாடி வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? அது வரைக்கும் நீங்க வந்து படிச்சுட்டு இருங்க. ஓகேங்களா? ஒரு சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்பதான் மெயின் கண்டென்ட்டு. சார் நான் ஆக்சுவலாக வந்து சும்மா தான் சார் குரூப் 4, அதாவது ஓகே நம்ம எங்கே படிக்க போகிறோம் அப்படின்னு தான் சார் நினச்சி தான் சார் வந்து குரூப் 4 அப்ளை பண்ணேன். அப்படி சும்மா நார்மலாக எல்லாமே அப்ளை பண்ணிட்டேன் சார். பட் இப்போ வந்து எனக்கு பயமாக இருக்குது சார். நான் நல்லா படிச்சுட்டு இருக்கேன் சார். ஓகே, ஏதோ அப்போ வந்து ஓகே நம்ம எங்கே குரூப் 4 படிக்க போகிறோம்னு நினச்சேன் சார். பட் படிக்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகி நமக்கு தெரிஞ்ச தம்பி ஒருத்தர் ரொம்ப படிக்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகி இப்போ வந்து நல்லா படிச்சுட்டு இருக்கேன் சார். ஸோ ஏதாவது மிஸ்டேக் ஆச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு இருக்காங்க. அப்புறம் ஒரு சில பேர் வந்து சார் நான் வந்து கொஞ்சம் இமேஜ் வந்து அப்லோட் பண்ணேன், அது கிளாரிட்டி கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியுது. அப்புறம் ஒரு சில பேர் வந்து சார் நான் வந்து கொஞ்சம் அவசரமாக வந்து அப்ளை பண்ணேன், அந்த டேட்டாலாம் தப்பாக இருக்குமா என்னன்னு சொல்லி தெரில, நான் ஒரு தடவை சரியாக பார்க்கல சார் அப்படிங்கிற மாதிரி. அதாவது நான் என்ன தெரியுமாங்க சொல்கிறேன், அப்ளிகேஷன் போட்டாச்சு சரிங்களா, அப்ளிகேஷன் போட்டாச்சு. ஓகே சரி. ஸோ நம்ம கரெக்ஷன் விண்டோ அப்படிங்கிறது ரெஸ்பெக்ட் டிஎன்பிஎஸ்சி நமக்கு ப்ரொவைட் பண்ணினாங்க. ஸோ அதற்கு வந்து அவர்களுக்கு ஒரு நன்றி. ஸோ அந்த நேரத்தை கூட நீங்கள் யூஸ் பண்ணியிருந்திருக்கலாம். இல்லை சார் நான் கொஞ்சம் அசால்ட்டாக இருந்துட்டேன் அப்படின்னு சொல்லி இப்போ நீங்கள் வந்து சொல்கிறீங்க. ஓகே, நல்லதே நினைப்போம், நல்லதே நினைப்போம். ஓகேங்களா? நீங்கள் படிங்க, படிச்சுட்டு இருங்க அவ்வளோதான். ஏன்னா இப்போ இல்லைனாலும் அது எப்பவுமே அந்த அந்த ஒரு படிப்பு அப்படிங்கிறது இப்போ நீங்கள் குரூப் 4 நீங்கள் சொல்கிறீங்க இல்லைங்க, இப்போ நான் குரூப் 4 அப்ளை பண்ணேன் சார், ஏதோ அசால்ட்டாக அப்ளை பண்ணிட்டேன் சார், ஆனால் இப்போ நல்லா படிச்சுட்டு இருக்கேன் சார். ஸோ இப்படி இவ்வளோ சின்சியராக நான் படிப்பு நினைக்கவே தெரியாது. ஏதோ நிறைய நான் என்ன ஸ்டடி மாணவர்கள் நிறைய சின்சியராக கொஞ்சம் படிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ எனக்கு வந்து கிளியர் பண்ணிடுவேங்கிற நம்பிக்கை வந்துருச்சு. ஸோ இப்போ ஏதாவது ஒரு மிஸ்டேக் ஆச்சுன்னா, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் மிஸ்டேக் ஆச்சுன்னா அப்புறம் திரும்பி வந்து இதாக போயிருமே சார், அதான் சார் பயமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நான் என்ன தெரியுமா சொல்றேன், அப்ளை பண்ணிட்டீங்க நல்லதே நினைப்போம். அடுத்தடுத்து உங்களுக்கு தேர்வு இருக்கு. குரூப் 1 இருக்கு, குரூப் 2 இருக்கு, குரூப் 4, குரூப் 2 சிலபஸ் எல்லாம் ஓரளவுக்கு சிமிலர் தான் இருக்கும். ஓகேங்களா? நீங்க குரூப் 2 அட்டன் பண்ணலாம். ஓகே, ஸோ குரூப் 4 குரூப் 2 அட்டன் பண்ணலாம் பார்த்துக்கோங்க. அதனால ஓகே, அப்ளை பண்ணிட்டோம், ஓகே இருக்கட்டும். ஓகேங்களா? நீங்க குரூப் 2 அப்ளை பண்ணுங்க. குரூப் 2 குரூப் 1 அப்ளை பண்ணும்போது பார்த்து சரியா அப்ளை பண்ணுங்க. சரிங்களா? அதுக்காக நீங்க படிக்காம விட்டுறாதீங்க. நீங்க படிங்க. அதுதான் சொல்றேன். நீங்க படிக்கிற இந்த விஷயம் குரூப் 1 குரூப் 2க்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே. ஸோ தேங்க்யூங்க. தேங்க் யூ ஸோ மச்.